Hi students, listening practice for today. A man and his wife had a baby and a pet mongoose. One day, the wife left the baby at home while she went out. While she was away, a snake entered the house and moved toward the child. The mongoose attacked the snake and killed it. When the wife returned, she saw blood on the mongoose's mouth. Without checking what happened, she thought the mongoose had killed her child. In anger, she hit the mongoose and killed it. Then she rushed inside and found her baby safe next to the dead snake. She realized the mongoose had saved the child. She realized her mistake, but it was too late. Let's look at the new words. Mongoose அப்படின்னா கீரின்னு சொல்லுவல, கீரிப்பிள்ளை, பாம்பெல்லாம் கடிக்குமே, பாம்போட எதிரி மங்கூஸ். டுவார்ட்ஸ்னா அதை நோக்கி அப்படின்னு அர்த்தம். அட்டாக்டுனாக்க அது மேல பாஞ்சி அதோட சண்டை போடுறதுக்கு அட்டாக்கிங் பேர். வித்தவுட் அப்படின்னாக்க அதை பண்ணாம, அது இல்லாம அப்படின்ற அர்த்தத்துல. வித்தவுட் செக்கிங் அப்படின்னாக்க என்ன நடந்ததுன்னு ஆராயாமல் அப்படின்ற அர்த்தத்துல வருது. ஹிட்னா அடிக்கிறது. ரஷ் அப்படின்னாக்கா வேகமா ஓடுறது, அப்படியே ஒரு பதைப்போட ஓடுறதுக்கு ரஷ்ன்னு பேரு. ஃபவுண்டுங்கிறது ஃபைண்டுன்னு ஒரு வெர்பு பார்த்தோம் முன்னாடி. ஃபைண்டுனா கண்டுபிடிக்கிறது, அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட். டெட் அப்படின்னா செத்து போன. டைடு அப்படின்னா டைனா சாகிறது, டெட்னா செத்து போன அப்படின்னு அர்த்தம். மிஸ்டேக்னா தவறு. ஓகே, now that you understood the new words, now pause the video now. Try to see what you understood. Once you thought about it, run the video. I will give you the meaning in Tamil. ஓகே, இப்ப நான் தமிழ்ல சொல்றேன். ஒரு ஒரு மனுஷனும் அவனோட ஒய்ஃபும் அவனோட பொண்டாட்டியும் அவங்களோட குழந்தையோடையும் ஒரு ஒரு கீரிப்பிள்ளை. இது பெட்டுனாக்க வீட்டுல வளர்க்குற வளர்ப்பு பிராணின்னு அர்த்தம். பெட்னா அவங்க வீட்டுல வளர்க்குற ஒரு கீரிப்பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பொண்டாட்டி அந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வெளியே போயிருந்தா. அவ வெளியே போயிருக்க சமயத்துல ஒரு பாம்பு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த குழந்தைய நோக்கி போச்சு. உடனே அதை பார்த்த கீரிப்புள்ள அந்த பாம்போட சண்டை போட்டு அதை கொன்னுடுச்சு பாம்பை. அந்த பொண்டாட்டி திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவ அந்த கீரிப்புள்ளியோட வாயில ரத்தத்தை பார்த்தா. என்ன நடந்ததுன்னு ஆராயாம, செக் பண்ணாம, அவ அந்த கீரிப்புள்ள தான் அந்த இதை குழந்தைய கொன்னுடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டா. உடனே கோவத்துல அவ அந்த கீரிப்புள்ளைய அடிச்சு கொன்னுட்டா. அப்புறம் வேகமா அவ உள்ள ஓடினான். உள்ள ஓடி பார்த்தா அவ குழந்தைய பத்திரமா இருக்கிறத பார்த்தா. அது பக்கத்துல ஒரு செத்து போன பாம்பு இருந்தது. உடனே அவ அந்த குழந்தை அந்த கீரிப்புள்ள அவ குழந்தைய காப்பாத்தினத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டா. அவளோட தவற புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அது ரொம்ப தாமதமா தான் புரிஞ்சுக்கிட்டா. If you understood the same meaning, then it's very good. Repeat and keep listening. Until we meet in the next video. Bye.